வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். கல்யாண வீடுகளில் கொடுக்குற மாதிரியான சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு செய்கிறதுக்கு நான் 1 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். அதே சேம் கப்பில் நீங்கள் அரை கப்பு எண்ணெய், அரை கப்பு நெய் எடுத்துக்கலாம். 1.5 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து போடுறதுக்கு முந்திரி, திராட்சை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற நெய்யில் பாதி நெய் இப்போ சேர்த்துக்கோங்க, பாதி நெய் நம்ம பின்னால் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட முந்திரி, திராட்சையை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் சேர்த்து பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றப்ப கூட உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் அண்ட் டேஸ்ட் அப்படியே இருக்கும். இப்போ அதே ஆயில் அண்ட் நெய்யில் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். ரவை கெட்டி கட்டாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நெருப்பை கம்மியாக வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். ரவை வெந்தால் மட்டும்தான் கேசரி உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இந்த ஸ்டெப்பு ரொம்பவே முக்கியம். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது 1 கப்பு. அந்த 1 கப்புக்கு தேவையான 3 கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கரெக்டாக சேர்த்துக்கணும். தண்ணி சப்போஸ் அதிகமாகிடுச்சுன்னா குழஞ்சு போன மாதிரி ஆகிடும். கம்மியாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கெட்டி கொடுத்துடும். நமக்கு இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நெய்யையும் சேர்த்து ஒரு 2 கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா பஃபியாகவும் வந்துருச்சு, நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கும். நான் கிண்டி காட்டுறேன், ஆனால் கீழே பிடிக்கவே பிடிக்காது. நான் சொன்ன மாதிரியே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். கீழே பிடிக்காமல் உங்களுக்கு சாஃப்டாக இந்த மாதிரி வெந்து வந்துடும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் 1.5 கப்பு சுகர் ஆட் பண்ண போகிறேன். 1 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு சுகரு. உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக வேணும் அப்படின்னா 1.25 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தித்திப்பாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 2 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுகர் ஆட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலகுவாகும் உங்களுக்கு ரவை எல்லாமே. பாருங்கள், இப்போ நம்ம இந்த சமயத்தில் 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காயை ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துருக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் மூடி ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வெந்து வந்துடும். பாருங்கள், கீழே பிடிக்காமல் நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இந்த மாதிரி கேசரி செஞ்சு நீங்கள் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸுக்கு இல்லை ஃபெஸ்டிவல்ஸ்க்கு செஞ்சு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வறுத்த நட்ஸையும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கலர் பொடி, நம்ம குங்குமப்பூ எதுவுமே சேர்க்கல. நம்ம வெனிலா எசன்ஸ் மட்டும் தான் சேர்த்துருக்குறோம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.